Watch full episodes on Jio Hotstar. நான் சயின்டிஸ்ட் சகாய், ஆனால் ரொம்ப உதவியற்றவனா இருக்கேன். ஆனால் நான் அந்த டயாபோலஸோட சதியில் சிக்கி இங்கே மாட்டிக்கிட்டேன். சதியா? என்ன சதி? இப்ப அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? மிஸ்டர் டயாபோலஸ் அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவர் வாட்டர்ல ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, பூமியில எத்தனையோ இடம் காஞ்சி போயிருக்கு, ஒருவேளை நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மேகம் மூலியமா தண்ணி அனுப்ப முடியும்னா அப்போ தண்ணி பிரச்சனையே இல்லாம போயிரும்னு என்கிட்ட சொன்னாரு. விவசாயிகளோட பயிர் கெட்டு போகாதுன்னு சொன்னாரு. அதை நம்பி நானும் அவருக்கு துணை போயிட்டேன். ஒரு நாள் அந்த வேலையில் நாங்கள் வெற்றி அடைஞ்சதும் என்னை ஸ்பேஸ் ஷிப்பில் உட்கார வச்சு என்னை இந்த பிளானெட்டுக்கே கூப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? இன்னும் 10% வேலை தான் இருக்கு. அதுக்கப்புறம் இது ஃபுல்லா முடிஞ்சிடும். மிஸ்டர் டயாபோலஸ், இதெல்லாம் என்னது? இங்க பாரு, இந்த டேம்ல இருக்கிற தண்ணி எல்லாம் நான் பூமியில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் இந்த வேலையெல்லாம் உன்னோட டெக்னாலஜியை வச்சுதான் நான் செஞ்சிருக்கேன். எப்படி இருக்கு? இது என்னோட பிளானட். நான் இங்க புது உலகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இதனாலதான் உன்னை வச்சு க்ளோட்ஸ் மூலியமா தண்ணி எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கிளவுட்ஸ் மூலியமா அந்த தண்ணியெல்லாம் இங்க கொண்டு வர நினைச்சியா? சொல்லு. அப்போ இத்தனை நாள் என்ன முட்டாளாக்கிட்டு இருந்தியா? தண்ணிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பொழிய வைக்க போறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்தியா? சரியா புரிஞ்சுக்கிட்ட சகாய். நான் உனக்கு முன்னாடியே இத பத்தி நான் சொல்லி இருந்தா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டியே. நான் இப்ப பூமியோட தண்ணியெல்லாம் க்ளோட்ஸ் மூலியமா தான் இங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆனா இது ஒரு பெரிய ப்ராசஸ். நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரே நேரத்துல எர்த்துல உள்ள மொத்த தண்ணியும் இங்க கொண்டுகிட்டு வரணும். அப்புறம் நீ அதுலயும் எனக்கு நீ உதவி செய்யணும். இல்ல இல்ல, என்னால அப்படி செய்ய முடியாது. இப்படி செஞ்சா பூலோகவாசிகளும் அழிஞ்சிருவாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். நான் என்னைக்கு உனக்கு துணை வர மாட்டேன். அவனை பிடிங்க. அவனை தப்பிச்சு போக விட்டுறாதீங்க. என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது சகாய். நான் அவர்கிட்ட இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு இங்க வந்து யாருக்கு தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டேன். என்னால எர்த்துக்கு திரும்பி போக முடியல. இங்க இருந்துகிட்டே இங்க இருக்கிற லீடர் கிரிசியஸுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிளவுட்ஸை திருடுறது, கேப்சல் ஆகி தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறது, இதையெல்லாம் நான் அவருக்கு கத்து கொடுத்தேன். இங்கிருந்து இந்த இடத்தை சேர்ந்த சில பேர் யாருக்கும் தெரியாம எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டயாபோலஸை எதிர்த்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கணும். என்ன நான் சொல்றது சார்? அதுக்கப்புறம் தான் மோதணும். அப்புறம் அவரை நான் நேர்ல ஒரு தடவையாவது பார்க்கணும் சார். அவர் ஐடி என்ன சைஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் மோத கொஞ்சம். நாளைக்கு அவர் சிலையை வைக்க போறாரு. யாருக்கும் தெரியாம உங்களை இங்க கூட்டிட்டு போறேன். அங்கே எல்ரா குஷு. Gods, attention. Gods, stand at ease. கூட்டாளிகளே, கூடிய சீக்கிரமாவே எனக்கு பிடிச்ச ஆளுங்களை இங்க கூட்டிட்டு வந்து புது உலகத்தை அமைப்பேன். எல்லாருமே எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் ஒரு gift தர போறேன்.
சமோசா வாட்டன தூக்குது. சமோசா 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 வாசு. மோட்டோ, உங்க தலையில இருக்கிற கவசத்தை எடுங்க. ஓகே சார், ஓகே சார். அதுக்கப்புறமா பொறுமையா சாப்பிடுங்க. சமோசா. என்ன பெரிய அண்ணா, இதுல சமோசா எங்க இருக்கு? அப்படி எதுவும் இங்க இல்லையே. இது வெறும் சமோசாவோட இமேஜ். உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க நகரத்துக்குள்ள நுழைஞ்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சனாலதான் நான் இப்படி பண்ணினேன். அப்புறம் எங்களை சந்திக்கிற முயற்சியில நீங்க இங்க வருவீங்கன்னு மோட்டோவோட கூட்டாளிலாம் என் எதிரில வந்து நில்லுங்க. இதுக்கு மேல ஒளிஞ்சிருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் த டயபுலஸ். டயபுலஸ் உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்க என்ன நீங்க அழிக்க வந்திருக்கீங்க, ஆனா நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃபர் கொடுக்கறேன். நீங்க என் கூட வந்து வேலை செய்யுங்க. நீங்க யூஸ்ஃபுல்லான ஆளுங்க. நீ சமோசா பேரை வச்சுக்கிட்டு என்னோட பசியோட ஃபீலிங்ஸோட ரொம்ப விளையாடு இருக்கடா மொட்டை தலையா. நான் என்னைக்கு உனக்கு துணையா வரமாட்டேன். ஐயோ வா, மோட்டுக்கு இன்னும் சமோசா தான் முக்கியமா போச்சு. ஏ டயபுலஸ், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். திரேவி சிங்கமா, இன்ஸ்பெக்டர் சிங்கமா. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபல. அதாவது இம்பாசிபிள். புரிஞ்சுதா? தருகிறதாம். அம்மா, ஐயோ என்ன பண்றதுன்னு புரியலையா? அம்மா வார்னா, லோரிட்டா, அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனா இப்ப அவங்களே அரெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியாது நான் இங்க எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. I am the creator of new world. நீங்க என் கூட வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. எனக்கு உங்களை மாதிரியான ஆளுங்க ரொம்ப அவசியம். அப்புறம் என்ன, பாடியை தூக்குங்கவே. நான் உங்களை விட மிகப்பெரிய பணக்காரன். ஸ்மார்ட்டான இன்டெலிஜென்ட்டான ஆளுங்களை இங்க கூட்டிட்டு வந்து இங்க ஒரு புது உலகத்தையே நான் அமைக்க போறேன். அப்புறம் இங்க இருக்கிற சிஸ்டம் ஃபுல்லா எனக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இதுக்காக எனக்கு தண்ணி தேவை. அத பூலோகத்துல இருந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆனா என்ன சார், நீங்க பூலோகத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் மேல உறிஞ்சி எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் பூலோகத்துல இருக்கிற தாகம் எடுத்தா எதை குடிப்பாங்க? நீரின்றி அமையாது உலகு, அது கூட தெரியாதோ? I am the creator. I create and I destroyed. ஒன்ன அடையறதுக்கு ஒன்ன இழந்துதான் ஆகணும். அப்புறம் அப்படியே யார் எக்ஸ்ட்ரானரி இல்லையோ எனக்கு அவங்களோட அவசியமே இல்ல. அவங்க தனியா இல்லாம அழிஞ்சு போனாலும் I don't care. ஹலோ, நீங்க பர்ஃபெக்ட்டான மனுஷங்களோட உலகத்தை உருவாக்கல. ரொம்ப பீத்திக்காதீங்க. மனுஷங்கள் இங்க ரோபோட் மாதிரியே வாழ்ந்தாகணும். நீ என்ன சொல்றியோ அதைத்தான் அவங்க செஞ்சாகணும் அப்படின்னு தான் நீ நினைக்கிற. இங்க இருக்கிற யாரும் அவங்க இஷ்டத்துக்கு எதையுமே செஞ்சிக்க முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அழிச்சிட்டு நீ எந்த மாதிரியான உலகத்தை இப்ப உருவாக்குறேன்னா, யாருமே சந்தோஷமா இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்க. உங்க ஆளுங்க யாராவது சிரிக்கிறாங்களா? அதுக்கு என்ன, எர்த்ல கூட ஹியூமன்ஸ் இப்படிதானே இருக்காங்க. நான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு வேர்ல்ட் கொடுப்பேன், பெர்ஃபெக்ட்டான லைஃபையும் கொடுப்பேன். யோசிங்க, இந்த விஷயத்துல எனக்கு கரெக்டா இருப்பீங்களா? நான் இந்த ஆஃபர் உங்களுக்காக தான் கொடுக்கறேன். ஏன்னா நீங்க ரொம்பவே எக்ஸ்ட்ரானரி. கண்டிப்பா முடியாது, அது மட்டும் நடக்காது. எந்த காலத்திலயும் உனக்கு அடிமையா இருக்கணும் அவசியம் எங்க யாருக்கும் கிடையாது. நீங்க ஆல்ரெடி ஆயிட்டீங்க. நீங்க இங்க உங்க இஷ்டத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனா இங்க இருந்து உங்க இஷ்டத்துக்கு திரும்பி போக முடியாது. ஃப்ளோர் ஏன் இவ்வளவு விசித்திரமா இருக்குன்னு உங்களுக்கு இப்ப பதில் கிடைச்சிருச்சா? என்னப்பா இது? அந்த ஜென்டில்மேன் அதிசயத்துக்கு மேல அதிசயம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. புதுச்சா இருக்கே. பாஸ், இதோ சஹாய். வெல்கம் மிஸ்டர் சகாய், வெல்கம். உங்களுக்கு உண்மையிலேயே என்கிட்ட இருந்து தப்பிச்சு ரொம்ப நாளைக்கு வாழ முடியும்னு தோணுச்சா? I am the creator of this place. I create and I destroyed. என்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க போவீங்க சகாய்? ஓ, நீங்க இப்படி பண்ணீங்களே, அது எப்படி பண்ணீங்க? நீங்க எப்படி அப்படியே கன்வெர்ட் ஆனீங்க? தண்ணியா சொல்லுங்க. I am the creator.
ஐ கேன் டூ எனிதிங். சகாய், உனக்கும் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தானே சகாய்? நீ என்ன லேக்கிட்ட தள்ளி விட்டு ஓடி போயிட்ட. நீ போனதுக்கு அப்புறம் அந்த தண்ணி எல்லாத்தையும் நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஒரு நாள் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை நான் இந்த தண்ணில கெமிக்கலை மிக்ஸ் பண்ணா அது எனக்கு அற்புதமான சக்தியை கொடுக்க முடியும்னு நான் அந்த மாதிரி கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை தயார் பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் என் கூட்டாளிகளே இங்க பாருங்க. இனிமேல் உங்க பாஸுக்கு எவ்வளவு சக்தி கிடைக்க போகுதுன்னா, இனிமேல் என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது. இப்ப பாருங்க என்னோட கலக்கல. நீங்க நல்லாதான் இருக்கீங்க. மிஸ்டர் டயபிளஸ், பத்திரம். மிஸ்டர் டயபிளஸ், உங்களுக்கு என்னாச்சு? பாஸ், ஓ நோ, நீங்க எங்க போயிட்டீங்க பாஸ்? நான் ஏற்கனவே சொன்னேன் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடும்னு. நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ஆனா பாஸ் கேட்கவே இல்ல. ஐ அம் தி கிரியேட்டர், ஐ கிரியேட் அண்ட் ஐ டெஸ்ட்ராய்னு நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா நீங்களே உங்களை டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க. I am the creator and I destroyed. அப்பதான் என்னோட புது பவரை பத்தி எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா அந்த பவரை ஸ்லோவா கண்ட்ரோல் பண்ணேன். இனிமேல் என் இஷ்டத்துக்கு எப்ப வேணாலும் தண்ணியா மாற முடியும். அப்புறம் எப்ப வேணும்னாலும் மனுஷனா மாற முடியும். பிளாஷ்பேக்ல சொல்லி முடிச்சிட்டோம். ஒண்ணா சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க வாங்க. முன்னே என்னடா பபுள் சொல்றா? பண்ணனுடா, மாட்டிக்க கூடாது. நல்லவேளை நான் எஸ்ஐ. பத்துலு எழுந்துரு. ஐயோமா, நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். இதெல்லாம் அதிசயம் மாதிரி இருக்கு. சகாய், பாத்தியா? நீ எனக்கு உதவி செய்யாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு உனக்கு இப்பவாவது புரியுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் பினிஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் பூலோகத்துல இருக்கிற மொத்த தண்ணியையும் ஒரேடியா எடுத்துட்டு வந்துருவேங்க. அப்புறம் என்ன யாராலையும் தடுக்க முடியாது. நோ ஒன். ஐயோமா, இப்ப கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாமா? நான் எங்க இருக்கேன்? நான் யாரு? சாமி, எனக்கு ஒரு பின்னு கிடைச்சே ஆகணும். எங்க கிடைக்கும்? ஐடியா. தேங்க் யூ வெரி மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இங்க கவனிங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கேம் காட்ட போறேன். இதுதான் அது.
நான் இதோ வந்துகிட்டு இருக்கேன் டயாபுலஸ். வந்து வச்சுக்கிறேன் உண்டு. நான் உன்னை விட போறதில்ல. நான் உன்னை விடவும் மாட்டேன். ஒரு அப்பாவி பிள்ளைகளை என்னால கொண்டு வர்றேன். அவரை விட்டுருங்க. இதுதானே என்ன டயாபுலஸ், என் கூட கேம் விளையாடுறது உனக்கு பிடிச்சிருக்கோ? அடடா, மறுபடியும் எஸ்கேப்பா? சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு புளோரிட்டா. அவங்கள இவங்க 2 பேருமே சமாளிப்பாங்க. அவங்கள அழிச்சிடுங்க. Finish them. ஓகே பாஸ். கமான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பறக்கிறதுக்கு ரெடியா இருங்க. ரவுண்ட்மேன், ஷார்ட்மேன் 2 பேரும் இங்க வாங்க. ஹரிக்கன் மேன், என்னோட முறை. என் எதிரிகளுக்கு சாக்கு கொடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு அப்புறம் தான் எனக்கு மத்த வேலை. ஓகே ஓகே, ஐடியா. உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆசையை இப்ப நான் நிறைவேற்றி காட்டுறேன். ஈரே, கவலைப்படாத. வாடா போக மூட்டும். வா, உன் பேரு தான் குளோரியஸா? இந்த இப்ப நீ க்ளோஸ். இப்ப ஹரிக்கன், உன்னோட டர்ன் வந்துருச்சு பாரு. அடடா, தீந்து போச்சு. இப்ப என்ன பண்றது? ஏதாவது ஐடியா பண்ணி தானே ஆகணும். அவனை விடக்கூடாது. ஆனா என்ன பண்றது, என்ன பண்றது? ஏதாவது பண்ணி தானே அவனை பத்துலு. அங்க பாரு, இங்க பாருங்க, நானும் வந்துகிட்டு இருக்கேன். எஸ், நான் வந்துகிட்டு இருக்கேன் ஹரிக்கன் மேன். உன்னை விட மாட்டேன்டா. நான் உன்னை விட போறதே கிடையாது. ஹரிக்கன் மேன், உன்னோட ஆட்டம் இதோட முடிஞ்சு போச்சுடா. அடுத்து யாருடா? காட்டியா கையில சீக்கிரம் வாங்க. டயாபுலஸ் இங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறாரு. வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, கம் ஆன், சீக்கிரம். புளோரிட்டா, அவங்கள கொஞ்ச நேரத்துக்கு தடுத்து நிறுத்து. பூமியில இருந்து தண்ணியை கொண்டு வர ஃபார்முலா என்கிட்ட ரெடியா இருக்கு.
இப்ப உன்னோட ஆட்டம் க்ளோஸ் ஆக போகுது தம்பி. மேடம் உங்களை கேட்டுக்கிறோம், கொஞ்சம் அப்படியே ஓரமா போயிடுங்க. நாங்க பெண்கள் மேல கைய வைக்க மாட்டோம் மேடம். போங்க, சட்டெல்லாம் போட மாட்டோம். கொஞ்சம் ஓரமா போயிடுங்க மேடம், ஓரமா போயிடுங்க ப்ளீஸ். அப்பாவியா? நீங்க பெரிய டாக்டர் டயாபுலிக்கா இருக்கீங்க போல இருக்கு. அட முடியும் உயிர் நடந்தா உடல் சொல்றோம். இவங்களை இப்படி சொல்ற அப்படின்னா அப்ப மத்தவங்கள நீ என்னப்பா சொல்லுவ? இப்படி மாட்டிக்கிட்டியப்பா, யாராவது இது வரைக்கும் நாம தலையில அடி வாங்கணும் நீ எழுதி வச்சிருக்க போல இருக்கேப்பா. சபாஸ் ஃப்ளோரிடா, வேலை முடிஞ்சது. இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பு. சீக்கிரம், லெட்ஸ் கோ. ஃபார்முலா அவர்கிட்ட இருக்கு. ஒரு வாட்டி அவர் ஃப்ளைட்ல அவர் உட்கார்ந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்க அவரை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருங்க, நான் ஏதாவது செய்யறேன். அந்த டயபிளஸோட கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஓபன் தி டோர் ப்ளீஸ். Thank you. நான் உன்னை இங்க இருந்து தப்பிச்சு போக விட மாட்டேன் டயபுலஸ். சீக்கிரமா வா, ஷிப்ல ஏறு. நோ. பாஸ் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.